வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதிலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸில் 12வது கிளாஸ் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளோட சேனலுக்கும் சரி, இந்த வீடியோஸுக்கும் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளாஸை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னாலும் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுட்டு நம்ம சேனலில் இருக்க மற்ற கிளாஸ் செக்ஷன்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஃபைண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எமாங் த ஹூம் 1003 ஓகேவா? ஸோ சாக்லேட்ஸ் அண்ட் த 2703 candies can be distributed such that each student gets the same number of each. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1003 சாக்லேட்டுகள் மற்றும் 2703 மிட்டாய்களை விநியோகிக்கக்கூடிய அதிகபட்ச மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். அதாவது ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொன்றிலும் அதே எண்ணிக்கையை பெறுவார். எப்படி பெறுவார் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனலோட, அதாவது இங்கே வந்து 1003 சாக்லேட்டும் 2703 மிட்டாய்களும் வந்து நான் இருக்குது. இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் அப்படின்னா அவருக்கு ரெண்டுலேயுமே ஈக்குவலாக வர அளவுக்கான அளவில் வந்து இரண்டையும் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும் ஒரு ஆளுக்கு அப்படி மாதிரி வந்து தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகே, எஸ். ஸோ இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் ஜிடியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1003 சாக்லேட். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் 2703 மிட்டாய்கள். ஓகேவா? ஸோ 2703 மிட்டாய்கள். ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறத வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நம்ம ஹெச்சிசிஎஃப் ஃபார்மெட்டு தான். ஓகேவா? ஸோ ஹெச்சிசிஎஃப் ஃபார்மெட்டில் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக முடிக்கலாம். ஓகேவா? இங்கே 2 நம்பர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே அவங்க சொல்லியிருக்க அந்த ஸ்டோரியெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்காமல், ஸோ இங்கே 2 நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இந்த 2 நம்பருக்கும் காமனாக இருக்கக்கூடியது எது, எந்த ஒரு பெரிய நம்பர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த சம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 1003 2703 இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஹெச்சிசியை பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஏதோ 2 நம்பர் அப்படின்னா வச்சுங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெரிய வாய்ப்பாடில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம் அதிகமாக. ஓகேவா? அதே கான்செப்ட் தான் இங்கே. இப்போ 1003 அடுத்த 2703 அப்படின்னு 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பர் வந்து இங்கே அதாவது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வச்சும் நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ 1003 அடுத்த 2703. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாய்ப்பாடில் இப்போ அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது? ஸோ 17 வாய்ப்பாடு 17 இருக்குது ஆப்ஷன்ஸில். அதேமாதிரி 9 இருக்குது. அதுமாதிரி ஆப்ஷன் 3ல் வேணால் 19 இருக்குது. ஆனால் ஆப்ஷன் 4ல் வேணால் 33 இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு கரெக்டான ஒரு நம்பராக இருக்கணும், அது ஹெச்சிசிஎஃபாகவும் இருக்கணும் இந்த 2 நம்பருக்கானது. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து யோசிக்கும் பொழுது இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ 1003 ஒரு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 59 × 17 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ 17 வாய்ப்பாடில் வந்துன்னா இந்த 1003 வரும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி வந்துன்னா இந்த 17 இருக்குல்ல, அதே வாய்ப்பாடில் வந்து 2703 வருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இங்கே 59 × 17 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு 1003 கிடைக்குது. அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2703 வந்து பார்த்தீங்கன்னா 159 × 17 அப்படி மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு 2703 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 1003 அண்ட் 2703 அப்படிங்கிற 2 நம்பர் தான். ஓகேவா? ஸோ மேலே இருக்க ஸ்டோரி விட்டுருங்க, இந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்காமல் நான் பார்ப்போம். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் ஹெச்சிசி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு 1003ங்கிறதும் 2703ங்கிறதும் இங்கே ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 17 வாய்ப்பாடில் வரும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது வந்து 59 × 17, அதே மாதிரி இது வந்து 159 × 17 அப்படி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2703 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து காமனாக, அதாவது ஹையஸ்ட்டு இது ஹெச்சிசிஎஃபாக சொல்லக்கூடியது இங்கே 17ங்கிறது தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது 17லேயும் வருது, அடுத்து 17 வாய்ப்பாடில் ரெண்டுமே வந்து வர்றதுனால அப்போ இது 2 இப்போ வந்து அவங்க சொன்ன கான்செப்ட்டுக்கு வாங்க. இப்போ 1003 சாக்லேட்டையும் 2703 மிட்டாயிலையும் வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் அதிகபட்சமாக கொடுக்கும்பொழுது ரெண்டுமே ஈக்குவலாக வந்து ஒரு மாணவருக்கு எவ்வளோ வந்து சேரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17 வந்து சேரும் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். ஓகேவா?
ஸோ இதை தான் வந்து நம்ம சிஜிடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கிரேட் காமன் டிவிசபிள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவோம். அதாவது ஹெச்சிசிஎஃப்க்கு வந்து இன்னொரு நேம் வந்து அதை சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதுதான். ஸோ அதை தான் நான் முதல்ல சொன்னது. ஓகேவா, ஹெச்சிசிஎஃப் ஃபார்மேட்டில் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 2017 வர்றதுனால 17 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்க 17 தான். ஓகேவா, ஸோ 17 ஒவ்வொருத்தருக்குமே வந்துன்னா 17 சாக்லேட் 17 இது வந்துன்னா ரெண்டுலேயுமே சாக்லேட்லையும் சரி மிட்டாயிலையும் சேர்ந்து கலந்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இதை வந்துன்னா விநியோகிக்க முடியும் அப்படிங்கிறது, அதாவது எல்லாருக்குமே ஈக்குவலாக வந்துன்னா விநியோகிக்க முடியுங்கிறது சரியான ஒரு ஆன்சர். ஓகேவா, ஸோ இதில் புரிஞ்சிச்சா கான்செப்ட்டு? ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி முதல்ல இப்போ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக கேட்காம, அதாவது ஹெச்சிசிஎஃப் எல்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக கேட்காம நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சுற்றி விடுறது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்லும்போது வந்து நம்ம இந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே கொஞ்சம் குழம்புவாங்களே, அதுக்காக தான் கொஞ்சம் டைமை கன்சியூம் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் அவங்க ஸ்டோரி கொடுக்குறது. பட் இதில் இந்த மாதிரியான கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துட்டு இது வந்து எவ்வளோ பேர் கொடுக்க முடியும் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அது வந்து எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் ஏதாச்சும் ஒரு டாபிக் வச்சு தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த ஒரு டைப் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலே எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல பேசிக்கானதெல்லாம் பார்த்துருப்போம். அதில் எத்தனை 2-3 வெரைட்டி பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ ரெகுலர் கிளாஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து அடுத்த லெவலான ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஸோ இது ஏற்கனவே லாஸ்ட் இயர்லாம் வந்து நான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரியான கொஸ்டின்ஸ் ஃபியூச்சரில் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமினேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் எந்த ஒரு டவுட் இல்லை, நம்ம சிம்பிளான ஒன்று 1003க்கும் 2703க்கும் ஹெச்சிசிஎஃப் பார்த்து இது ஆன்சர் கட்டுருக்கோம், அவ்வளோதான் மேட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 25% and of 20% of a number is equal to the 250. What is the 35% of the number? That number. ஓகேவா, ஸோ அதாவது ஒரு எண்ணின் 20% 25% 250க்கு சமம். அதே எண்ணின் 35% என்ன அப்படி மாதிரி கேட்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்ன பார்க்கணும், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எண்ணுடைய 20%. இப்போ ரொம்ப கான்செப்ட் ஈஸி தான். ஸோ இது பெர்சன்டேஜ் வந்து கேட்கப்படக்கூடியது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆனால் பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஓகேவா, ஸோ 20%, அப்போ 20% அப்படிங்கிறப்போ நம்ம 20% அப்படிங்கிற மாதிரி 20% இன்ட்டு, ஓகேவா, இன்ட்டு 25%, ஓகே, ஈக்குவல் டு 250. இதுதான் வந்து அவங்க இது வரைக்கும் சொல்லக்கூடிய கான்செப்ட். ஓகேவா, ஸோ 20% இன்ட்டு 25 250 அதுக்கு அது வந்து சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணின் 35% என்ன அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இந்த இருக்கலாம் இந்த இடத்துல வந்து இன்ட்டு எண்ணு போடணும். அந்த எண்ணுங்கிறதான் அது 35% எந்த இது வந்து ஈக்குவலாக வரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 20% அந்த 25% வந்து இன்னும், அதாவது 25% இதை நீ கூட்டணும், அது போக மிச்சம் இருக்கும்ல அந்த இது தான் எண்ணுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸையே அப்படி மாற்ற போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ 25% இன்ட்டு எண்ணுன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ எண் அந்த நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர் தான். ஓகேவா, அந்த எண் கண்டுபிடிச்சக்கப்புறம் தான் நம்ம அந்த 35% இருக்குல்ல அது கூட வந்து நம்ம போட்டு ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல எண்ணுங்கிறது என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ இது வந்து இது எல்லாமே சேர்ந்து வந்து இந்த 250க்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ 20% அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் 20/100 அப்படி மாதிரி போடுவோமா, அது எல்லாருக்குமே தெரியும் தானே, அதே கான்செப்ட் தான் இங்கே போட போகிறோம். இப்போ 25% அப்படி போடாமல் இப்போ 20% 20/100 அப்படிங்கிற மாதிரி போடலாம். அதே இது வந்து பார்த்திங்கன்னா 0.25ன்னு போடலாம். ஓகேவா, அது எப்படி 0.25 அப்படிங்கிற வந்துச்சு அப்படின்னா இந்த 2 0 இருக்குல்ல அதை வந்து மேலே கொண்டு போயிடுவோம். அப்போது அதுதான் ஒரு 0 புள்ளி. ஓகேவா, 2 0. அப்போது அது பாயிண்டில் எழுதுவோம். இந்த 20/100 நீங்கள் பாயிண்டில் எழுதுனீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா, ஸோ 20.25. ஓகேவா, புரியுதா? ஸோ ஓகே, டெசிமல் எழுதணுமோ, நான் ஃப்ராக்ஷன் சொல்லிட்டேன், சரிங்க. இப்போது 0.25. ஓகேவா, ஸோ இந்த 0.25 அப்படிங்கிறது 20% எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த 25% 25/100 போடுவோம். இதேமாதிரி ஃப்ராக்ஷன் சாரி புள்ளியில் எழுதுனீங்க அப்படின்னா 2.0.2 நான் தான் தப்பாக போட்டோன்னாங்க. ஓகே ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் இதை அப்படியே போட்டுங்க. ஃபஸ்ட்டு 20% சொல்லிட்டோன்னா நம்ம இங்கிலீஷில் உள்ளபடியே பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ 0.20 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 மாற்றிக்கிறங்க, அவ்வளோதான் மேட்ரு. 0.20 ஓகேவா, 0.20 இது ஏன்னா 20% தான், நான் 25% வச்சிட்டேன். ஓகேவா, இப்போ 25% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 0.25 அப்படின்னு போட்டுக்குமா, அதே மேட்டர் தான் இங்கே போட போகிறோம். ஓகேவா, அதே விஷயத்தை தான் இங்கே போட போகிறோம். அப்போது இன்ட்டு 0.25. ஓகேவா, ஸோ இந்த 0.25 அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இன்ட்டு எண்ணு. ஓகேவா, ஈக்குவல் டு 250. ஓகேவா,
ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் நீங்கள் பெருக்கிடுங்க. ஓகேவா? 20 0.220 அது பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இப்போ 25 இந்த புள்ளியெல்லாம் விட்டுங்களே 25 20 ஓகேவா? அது ரெண்டையும் மட்டும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 25 2ன்னு வச்சுங்க, இந்த பக்கம் 0 போட்டுங்கன்னு வச்சுங்க, 10 இந்த பக்கம் 0 2 4 அப்படி பெருக்கலாம். இது ரெண்டையும் நீங்கள் 25 2 அப்படி மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 0 நீங்கள் சேர்க்காம 25 2 வந்துன்னா உங்களுக்கு 50 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 50 கிடைக்கும். அது கூட ஒரு 0 போட்டு முன்னாடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 ஸ்தானம் சரி, இங்கே 2 ஸ்தானம் இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்ல, அதனால நம்ம இந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அவ்வளோதான் மேட்ரு. அப்போது அதுதான் அப்போது இந்த இடத்துல வந்துன்னா 0.05 ஓகேவா? 0.05 அப்படிங்க மாதிரி வந்துடும். இந்த பக்கம் அப்படியே வந்துன்னா இன்ட்டு என்னன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த 250ங்கிறது இங்கே வந்துடும். இப்போ நமக்கு என்ன தான் தேவை, அப்போ என்ன இந்த பக்கம் வச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொண்டு போங்க. 250 கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 0.05 போட்டுருங்க. இப்போ இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா இதை அடித்து கொடுத்துலாமா? எஸ், அடித்து கொடுக்கலாம். எப்படி அடித்து கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 5 இப்போ இந்த 5 மட்டும் எடுத்துங்க. 5னா 5 25 அப்படிங்கிற மாதிரி வந்துடுவான். இப்போது இந்த கீழே இருக்கிற 0.00 அதை வந்து அப்படியே மேலே அந்த புள்ளி சேர்த்துக்கிறங்க. ஓகேவா? இங்கே ஒரு 0 இருக்குல்ல, 0 இந்த 2 0 சேர்த்துக்கிறங்க. அப்போது உங்களுக்கு 5000ங்கிற மாதிரி வந்துடுமா? ஸோ அப்போ இங்கே 5000ங்கிறது தான் கரெக்டானது. அப்போ எண்ணுங்கிறது 5000 அப்படி மாதிரி கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லை, இப்போதைக்கு நம்ம எண்ணு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ எண்ணுக்கு அப்புறம் இந்த 35% அந்த எண்ணோட எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 35% நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேவா? 35% அப்படிங்கிறத வந்துன்னா நீங்கள் 35% நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 0.35 அப்படி மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்ட்டு எண்ணு தானே, இன்ட்டு எண்ணு, அந்த எண்ணோட மதிப்பு என்ன நமக்கு 5000. ஓகேவா? ஸோ ஓகே, அப்போது 0. அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். 0.35 இன்ட்டு என்னங்கிறது 5000 நமக்கு தெரியும். ஓகேவா? அப்படி இது அப்படியே பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 35 5 ஓகேவா? ஸோ 5 35 அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1750 வரும். ஓகேவா? 175 வரும். ஓகேவா? 5 35 வந்து உங்களுக்கு 175. அதில் ஒரு 0 வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். மிச்சம் இருக்க ஒரு 0 இருக்குல்ல, அந்த ஒரு 0 தான் இப்போ இங்கே 0 ஆட் சேர்த்துருக்கு. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளோதான் மேட்ரு. இப்போ 1750 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 1750ங்கிறது ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. அதுதான் இப்போ இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ என்னடா அது 20% 25% ஆஃப் 20% அப்படி மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அப்படி 250 ஈக்குவல், அதுக்கப்புறம் அந்த என்னோட 30% என்ன அப்படி மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படி மாதிரிலாம் ஒன்று கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே 20% நான் தமிழில் இருக்க அப்படியே போகிறேன். 25% 25% 250 சமம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் உள்ளதை ஃபஸ்ட்டு இந்த இதில் போட்டிருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான். 20/20 நம்ம வந்து 0.20 அப்படி மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். அது புரியலை அப்படின்னா பார்த்துக்கிறங்க. இப்போது அதை தான் பண்ணியிருக்கோம். 0.20 20%, அதே மாதிரி 25% 0.25% அப்படிங்கிற மாதிரி போட்டு என்னங்கிற அப்படியே போட்டு இது பண்ணுதுன்னா அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். 0.05 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்ட்டு எண்ணு. ஓகேவா? எண்ணு தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் எண்ணுங்கிட்ட ஃபஸ்ட்டு 0.05 இந்த பக்கம் வந்து அடித்து கொடுத்தோம். நமக்கு 5000 கிடச்சிச்சு. அந்த 5000 தான் எண்ணுங்கிறது. ஸோ அப்புறம் வந்து தான் 35% அந்த நம்பரில் 35% எவ்வளோ அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை தான் இங்கே வந்து போட்டிருக்கோம். அப்போது 0.35 இன்ட்டு எண் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஈக்குவேஷன்ஸ். அப்போ எண்ணுங்கிற மதிப்பு நமக்கு தெரியும் 5000. அப்போ 0.35 இன்ட்டு தான் 5000 ஈக்குவல் டு 1750. அதில் 2 0 இந்த பக்கம் 0.0 இருந்துச்சு, அதில் 2 0 இந்த பக்கம் கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் 35 இன்ட்டு 50 பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1750 வரும். அந்த 1750 தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டான ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. ஓகே, புரிஞ்சுச்சா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதில் வந்து டவுட் இருக்காந்துச்சு மறுபடியும் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. The product of two numbers is 720 and the highest common factor is 4. What is the least number multiple of this number? ஓகேவா? ஸோ வந்துட்டு ஒரு 2 சம்முக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோமா? எஸ். அந்த சம் பார்த்திங்க அப்படின்னா இன்டெரக்டாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நான் சொன்னேன்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு டாப்பிக்கை தான் வந்து மாற்றி நம்மகிட்ட வந்து தான் சொல்கிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த மாதிரி இதில் ஸ்ட்ரெயிட்டாக கேட்கும்பொழுது நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு முடியும். ஓகேவா? அப்படி தானே? எஸ். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 எண்களின் பலன் அப்படிங்கிறது அதான் அந்த 2 நம்பர் இது அது 720 அப்படிங்கிறதும் அவற்றின் மிக உயர்ந்த பொதுவான காரணி, அதாவது HCF அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். HCF அப்படிங்கிறத விரிவாக அதாவது HCF அப்படிங்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருடைய அப்ரிவேஷனு. ஓகேவா? அவ்வளோதான். அதை வந்து
ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் த 4 ஓகேவா. ஹெச்சிசிஎஃப்ங்கிறது 4. வாட் இஸ் த லீஸ்ட் காமன், அதாவது எல்சிஎம் என்ன அந்த நம்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஓகேவா. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 4ன்னு இருக்குது ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த 2 நம்பரோட கூட்டுத்தொகை ஓகேவா. ஸோ 2 நம்பருடைய அந்த நம்பர் ஆஃப், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்னு சொல்லுவாங்க ஓகேவா. PON சொல்லக்கூடியது ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் வந்து பார்த்தா 720, அந்த 2 நம்பருடைய இது ஓகேவா. அந்த ப்ராடக்ட் நம்பருடைய இது கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து 720 அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ இந்த 2 விஷயம் இருக்குது. ஸோ இன்னொன்று நம்மகிட்ட தேவை வந்து எல்சிஎம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF ஓகேவா இன்ட்டு LCM ஓகே ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஓகேவா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் இருக்குது, HCF இருக்குது, நம்மகிட்ட இல்லாதது எல்சிஎம் ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ HCF ஓகேவா. HCFங்கிறது எவ்வளவு, HCFங்கிறது 4 ஓகேவா. ஸோ HCFங்கிறது 4 இன்ட்டு எல்சிஎம்ங்கிறது நம்மகிட்ட இல்லை, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ இப்போ அது ப்ராடக்ட் ஆஃப் நம்பருங்கிறது 720 ஓகேவா. அந்த 720 இங்கே எழுதிக்கணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து நமக்கு இங்கே 4 இருக்குல்ல, இந்த பக்கம் 720 இருக்குது. இப்போ எக்ஸுங்கிறத நமக்கு தேவை ஓகேவா. எக்ஸுங்கிற எல்சிஎம் தான் நமக்கு தேவை. அப்போ எக்ஸ் அந்த பக்கம் வச்சுட்டு இதை வந்து பார்த்தா நீங்கள் எங்கிட்ட கொண்டு போங்க 720/4 ஓகேவா. ஏன்னா இது மல்டிபிளில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது அது டிவைடட் ஆகிரும். இப்போ இதை அடித்து கொடுக்கலாமா, இது எப்படி அடித்து கொடுக்கலாம். ஒரு நாங்கள் 18 நாங்கள் ஓகேவா. ஸோ 18 நாங்கள் வந்து பார்த்தா 720 சாரி 18 நாங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு 72, அந்த ஒரு 0 வந்து மேலே ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 180 ஆயிரும். அப்போ 180 அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டானது. அந்த நம்மளுடைய எல்சிஎம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிஎம் அப்படிங்கிறது வந்து 180 அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. 180 அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் இருக்க 180 அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒன்று ஓகேவா. புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 எண்களையும் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் நம்பர், அது 2 நம்பரோட இது கூட்டுத்தொகை வந்து 720 மற்றும் மிக உயர்ந்த பொதுவான காரணி ஓகே HCF அப்படிங்கிறது அதுதான் மிக உயர்ந்த பொதுவான காரணி, அதனால HCF 4. அதுக்கப்புறம் இந்த எண்ணின் குறைவான பொது, அதாவது எல்சிஎம் என்ன அப்படி மாதிரி கேட்டாங்க ஓகேவா. அப்போது அதுக்கு HCF அந்த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் சொல்லப்படுகிற அந்த 722 இருந்துச்சு. அதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா HCF இன்ட்டு எல்சிஎம் அது இருந்துச்சு. அந்த ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா, இதை பார்த்துக்கிறீங்க. அப்புறம் 4 HCFங்கிற 4, எல்சிஎம்ங்கிறது நம்ம எக்ஸுங்கிற மாதிரி எல்சிஎம் மட்டும். அப்போ ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் 720. அப்போ எக்ஸுங்கிறத இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 4 வந்து நம்ம இங்கிட்டு கொண்டு போனோம் ஓகேவா. ஸோ இந்த பக்கம் மல்டிபிளில் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது நமக்கு வந்து டிவைடர் ஆயிரும். ஸோ அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 720/4. அப்போ 4 வாய்ப்பால் 72 அடிச்சு கொடுக்க முடியுமா, கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். ஒரு நாங்கள் 180 4 வந்து 720 அப்படி மாதிரி வரும். அப்போ 180ங்கிறது தான் சரியான ஆன்சர். அப்போ 180ங்கிறது தான் அந்த நம்ம எல்சிஎம்மாக இருக்கும். கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் இருக்குது, அதுதான் சரியான ஒரு ஆன்சர் ஓகே. புரிஞ்சா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க. இஃப் 45% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த 50% ஆஃப் ஒய், தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ் ஓகேவா. ஸோ எக்ஸின் 45% ஒய்யின் 15% சமமாக இருந்தால் எக்ஸ் இஸ் டு ஒய் இன் மதிப்பெண். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் இருக்குது, ஆனால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷியோவில் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த டைப் கொஸ்டின்ஸும் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இதேமாதிரி தெரிஞ்சுக்கிறங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 45% ஓகேவா. ஸோ எக்ஸின் சதவீதம்ங்கிறது 45%, எக்ஸும் ஒய்யும் வந்து எவ்வளோ சதவீதம் அப்படி கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூங்கிறத வந்து நமக்கு ஃபைனலாக வந்து ரேஷியோவில் சொல்லணும், அவ்வளோதான் மேட்ரு ஓகேவா. ஸோ இப்போ 45% ஓகேவா, 45% அது எக்ஸு ஓகேவா. ஸோ 45% எக்ஸு பின்னாடி ஓட போட்டுக்கலாம். எக்ஸு அதே இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 50% ஓகேவா. 50% ஒய் ஓகேவா. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸின் 45% ஒய்யின் 15% சமமாக இருந்தால் அப்போ ஈக்குவல்ட்டுங்கிறதான சென்டரில் வரணும், அதனால தான் ஈக்குவல் டு போட்டுருக்கோம் ஓகேவா. அதை புரிஞ்சுக்கிறங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ 45% நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. ஸோ 45% அப்படிங்கிறத 45/100 மாதிரி எழுதலாம். அதே இது வந்து 0.45 அப்படி மாதிரி எழுதலாமா, அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த 0.45 மாதிரி இதை வந்து மாற்ற போகிறோம் ஓகேவா. அப்போ அதை புரிஞ்சுக்கிறேங்க. அதை டக்குன்னு போட்டால் அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிற டவுட்னால தான் நான் அப்படி சொல்லிட்டேன் ஓகேவா. அப்போ 0.45 ஓகேவா. அப்போது இது எக்ஸுங்கிறது அப்படியே போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். எஸ், ஸோ இன்ட்டு எக்ஸ் அப்படி மாதிரி நம்ம ஓகே அப்படி கூட போட்ட தேவையில்லை ஓகேவா. ஸோ எக்ஸுங்கிறதே போட்டுக்கலாம். ஏன்னா 2 ஈக்குவல் தானே. இப்போ 15 அப்படி தான் ஓகே. எப்படின்னா 15% 15/100 அப்படிங்கிறத 0.15 அப்படி மாதிரி போட்டுக்கலாமா, அவ்வளோதான் மேட்டர். இப்போ அதே தாங்கன்னு வரோம். இப்போ பாருங்கள். அப்போது 0.15 ஓகேவா, 0.15 ஒய் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 0 புள்ளி அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த மேட்டரை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதுலேயுமே சேமாக இருக்குது. ஏன்னா
இப்போது 45/100 ஈக்குவல் டு 15/100 அப்படிங்கிறப்போ நம்ம இந்த 100 கேன்சல் பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். 0.0யும் 0.0யும் கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அப்போது இந்த பக்கம் இதை அடிச்சு 0 அடிச்சோம்னா இந்த பக்கம் 0 அடிச்சிடலாம். இப்போ மிச்சம் நம்மகிட்ட 45x ஈக்குவல் டு 15y அப்படிங்கிற மாதிரி முழு இதாக இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு இப்போ 45 இந்த பக்கம் 15 இருக்குது. ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே ஏதாச்சும் ஒரே வாய்ப்பால் அடிச்சு கொடுக்கலாமா? எஸ், அடிச்சு கொடுக்கலாம், கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். எந்த வாய்ப்பால் அடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 வாய்ப்பாலே வரும். ஓகேவா, ஸோ இது ஒரு 15, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 15 அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போது இங்கே 3x. ஓகேவா, ஸோ 3x ஈக்குவல் டு ஒரு ஒய்ங்கிறத நம்ம வெறுமனை ஒய்ன்னு போடலாமா? எஸ். ஸோ அப்போது நம்மக்கிட்ட இவங்க இதான் வந்து அதோட ஃபைனல் இது. ஓகேவா, ஃபைனல் வடிவமே தான். ஸோ அப்போது இப்போ 3x ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம ரேஷியோவில் கொடுக்கணும். ஓகேவா, அதான் எக்ஸ். ஏன்னா எக்ஸ் இஸ் டு ஒய் அப்படிங்கிற மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுங்கிறது 3x, அப்புறம் ஒய்ங்கிறது இருக்குது. இது வந்து நீங்கள் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னா 1:3. ஓகேவா, ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கிட்டு போயிடும், அந்த வேல்யூ வந்து இங்கிட்டு வந்துடும். ஓகே, அவ்வளோதான் மேட்ரு. அதனால தான் 1x. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ. ஓகேவா, ஸோ அப்போ 1:3 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 1:3ங்கிற எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. ஏன்னா இந்த ஒன்றாவது ஆப்ஷன்ஸில் வந்து 3:1 இருக்குது. நிறைய பேருக்கு இதை வச்சு வந்து டவுட் வரலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து சேஞ்ச் ஆகும் பொழுது, ரேஷியோவில் மாறும் பொழுது அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ், அது டைரக்ஷன் மாறும். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ 1:3ங்கிற ஆப்ஷன் 4ல் இருக்க அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ இங்கே கான்செப்ட் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ஸோ 45% அப்படிங்கிறது x ஈக்குவல் டு 15% y அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷனாக ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத அந்த 0 பாயிண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் மிச்சம் வந்து இந்த பக்கம் 45x, அந்த பக்கம் 15x இருந்துச்சு. அதில் ரெண்டுமே ஒரே ஏதாச்சும் ஒரு வாய்ப்பில் அடிக்க முடியுதான்னு பார்க்கும்பொழுது ஒரு 15 3 15 45 அப்படி மாதிரி அடிச்சுட்டு 3x ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிற மாதிரி போட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஷியோவில் ஆன்சர் வேணும் அப்படிங்கிறதுனால ஸோ அதோட மதிப்பை வந்து மாற்றி விட்டு 1:3 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கொண்டு வந்தோம். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், இந்த கிளாஸஸ் பற்றியோ அல்லது உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டான டவுட்டுகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலுமே அதை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.